عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தில் இன்றைய முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் பல்வேறு குழுக்களாக, பல்வேறு இயக்கங்களாக, பல்வேறு வழிமுறைகளை கொண்டவர்களாக பிளவுபட்டு கிடக்கிறோம். ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவர்களும் தாங்கள் எந்த பிரிவில் சேர்ந்திருக்கிறார்களோ அதுதான் சரியான பிரிவு என்று நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தௌஹீத் ஜமாத் என்ற பெயரிலே சில கருத்துக்களை மக்கள் மத்தியிலே வைக்கின்ற பொழுது, இந்த கருத்துக்களில் சில கருத்துக்கள் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்படாத செய்திகளாக இருப்பதால், அல்லது நீங்கள் கொண்டிருக்கிற கொள்கைக்கு மாற்றமாக உங்களுக்கு தென்படுவதால் இது ஒரு பயங்கரமான ஒரு தப்பான சிந்தனையாக இருக்குமோ என்று உங்களிலே பல பேர் நினைக்கவும் செய்கிறீர்கள். எனவேதான் இப்படி பல குழுக்களாக நாம் பிரிந்து கிடக்க காரணம் என்ன? இந்த பிளவிலிருந்து விடுபட்டு ஒரே கருத்துடையவர்களாக நாம் ஆக முடியாதா? முடியும் என்றால் அது எப்படி? இந்த விவரங்களை எல்லாம் விளக்குவதற்காகத்தான் இன்றைய முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு அடிப்படையை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் படைத்திருக்கிற படைப்புகளிலே மனித சமுதாயத்தை சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான். மனிதனுக்கு மாத்திரம்தான் சிந்திக்கின்ற திறனை, பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிற 6வது அறிவை வழங்கியிருக்கிறான். இந்த 6வது அறிவு வழங்கப்பட்ட மனிதன் அவனுடைய அறிவை கொண்டு, அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிந்தனையை கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானிக்க முடியுமா? அவனுடைய அறிவை கொண்டு மறுமையில் எந்த வழியில் சென்றால் வெற்றி பெறலாம் என்பதை முடிவு செய்ய இயலுமா? இந்த அடிப்படையை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? நமக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். என்னுடைய அறிவுக்கு சரி என்று பட்டால் அதை செய்து நான் மறுமையில் வெற்றி பெற முடியுமா? என்னுடைய அறிவுக்கு தவறு என்று பட்டதை செய்யாமல் தவிர்த்துக் கொண்டால் மறுமையிலே நான் தப்பித்துக் கொள்ள முடியுமா? இதை பற்றி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? இங்கே இருந்து நம்ம பிரச்சனையை தோக்கினால்தான் நமக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் தெளிவு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு அறிவை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னாலும், நம்மில் யாருக்கும் வழங்காத ஒரு அறிவை நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுடைய சின்ன சின்ன துகள்கள் தான் நம்முடைய அறிவுகளாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு முன்னால் இறைவனை வழிபட்டுக் கொண்டிருந்த வானவர்கள் முன்னால் எடுத்து காட்டுகிறார். எடுத்து காட்டி, இதோ பாருங்கள், என்னுடைய கையால் இவரை படைத்திருக்கிறேன், உங்களை விட இவரை சிறப்பித்திருக்கிறேன், இவருக்கு நீங்கள் பணிய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மரியாதை செய்வதற்கு கூட சில காரணங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். என்ன நிகழ்த்தி காட்டுகிறான்? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அனைத்து பொருட்களை பற்றிய பெயர்களையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்த பிறகு சும்மா அரலகும் அலல் மலாயிகா, பிறகு வானவர்களுக்கு முன்னால் அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறான். நிறுத்திவிட்டு சில பொருட்களை எல்லாம் எடுத்து காட்டி, இது என்ன, அது என்ன, இதனால் என்ன செய்ய முடியும், அது எதற்கு உதவும் என்றெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கேட்கிறான் மலக்குகள்கிட்ட. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏனென்றால் அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்கிறான், ஒண்ணுக்கு விடை சொல்கிறார், சரியான விடையை சொல்கிறார். சொன்ன உடனே சும்மா கால அம்பியூனி பி அஸ்மாஇ ஹாவுலாயி இன் குன்தும் சாதிகீன், இதனுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதெல்லாம் என்னென்று விளக்குங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ பரிசுத்தமானவன், நீ எங்களுக்கு எதை சொல்லி தந்தாயோ அதை தவிர வேற ஞானம் எங்களுக்கு இல்ல, இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு சொல்லி தரலையே, நாங்க எப்படி சொல்லுவோம்? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கூப்பிடுறான், யா ஆதமு அம்பியுஹும் பி அஸ்மாஇஹிம், இதெல்லாம் என்னங்கறத இவங்களுக்கு நீ சொல்லிக் கொடு. பலம்மா அம்பாகும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றையும் தெளிவாக மலக்குகளுக்கு விளக்கிய பொழுது மலக்குகள் அல்லாஹ் கேட்கிறான், அலமா குல்லக்கும் இன்னி ஆலமு கைப சமாவாத்தி வல்லர், வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை எல்லாம் நான் அறிவேன் என்று உங்களுக்கு முன்னாடியே சொல்லலையா? நான் ஒரு ஆளை படைக்க போறேன்னு சொன்ன கோவப்பட்டீங்களே, எப்படி படைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியாத நேத்து படைச்ச ஒரு ஆளு உங்களுக்கு சொல்லி தருகிறார், அவ்வளவு அறிவை கொடுத்திருக்கிறேன் என்று அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை அல்லாஹ் அவ்வளவு சிலாகித்து நமக்கு சொல்கிறான். அப்ப நம்ம எல்லாம் விட மனிதன் என்ற முறையில இந்த உலகத்தில் எவன் பெரிய அறிவாளி நினைக்கிறீங்களோ அவனுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அறிவை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய அத்தா பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு ரொம்ப அபரிமிதமானது. அவ்வளவு அறிவு கொடுத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு தப்பு செய்ததற்காக வேண்டி அவங்களை வெளியேற்றுகிறான், ஒரு கட்டளை இடுகிறான். ஒரு மரத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச செய்திதான், அதிலிருந்து பெற வேண்டிய ஒரு படிப்பினைக்காக நான் திரும்ப சுட்டி காட்டுகிறேன். ஒரு தவறு செய்கிறார்கள், எந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த மரத்தை நெருங்குகிறார்கள், உடனே அல்லாஹ் வெளியேற்றுகிறான். இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, வெளியேற்றுறான்ல, வெளியேற்றும் பொழுது என்ன சொல்லி அனுப்புகிறான்? என்ன சொல்றான்? ஆதமே நீ வெளியே போற, உன்னை வெளியேற்றுகிறேன், உனக்கு நிறைய அறிவை தந்திருக்கிறேன், சொர்க்க நரகத்தை எல்லாம் நீ பார்த்திருக்கிறாய், என்னுடைய வல்லமையை நீயே சுயமாக அனுபவித்திருக்கிறாய், என் கையால் உன்னை படைச்சிருக்கிறேன், மலக்குகளை பார்த்திருக்கிறாய், மலக்குகளை ஜெயித்திருக்கிறாய், இவ்வளவு ஆற்றலோடு உள்ள ஒண்ணு நான் உலகத்துக்கு அனுப்புறேன். உலகத்துக்கு போன பிறகு உனக்கு எது நல்லதுன்னு படுகிறதோ அப்படி நடந்துக்க, உனக்கு எது கெட்டதுன்னு படுகிறதோ அதை கெட்டதுன்னு முடிவு பண்ணிக்க என்று சொல்லியிருக்கலாம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? இவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்ட நம்ம அத்தாவை பாபாவை நம்ம பாப்பாவை அனுப்பி வைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், நீ போ, பூமிக்கு போ, என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். உங்களுக்கு அறிவு இருக்கிறதுனால அதை கொண்டெல்லாம் நேர்வழியை அறிந்து கொள்ள இயலாது. நீங்க போங்க, என்ன எப்படி தொழுவணும் நான் மெசேஜ் அனுப்புவேன், எப்படி நோன்பு வைக்கணும் நான் சொல்லி தருவேன், எப்படி துதிக்கணும் என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும், எப்படி என்னை வணங்கணும், வழிபடணும், கட்டுப்படணும், எதை திங்கணும் எதை திங்கக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எல்லாம் என்னிடமிருந்து வரும்
அல்லாஹ் என்ன சொல்றான், இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், நீங்கள் போன பிறகு என்னிடம் இருந்து உங்களுக்கு ஹுதா வரும், நேர் வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய